வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா இசிஆர் முட்டுக்காடு எம்ஜிஎம் பக்கத்தில் சி சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 8100 ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையான ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா இசிஆர்லேருந்து ரொம்பவே பக்கத்தில், சிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 மீட்டருக்கு வெளியே தள்ளி இருக்கிற நல்ல ஒரு சேஃபான ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 8100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 கிரவுண்டை விட 900 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா 3 கிரவுண்டுக்கும் 900 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா வர ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 8100 ஸ்கொயர் ஃபீட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல அருமையான ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கமர்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பீச் ஹவுஸ் ரெசார்ட் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது கமர்ஷியலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சைட் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த க்ரீனிஷாக தெரியுது பார்த்தீங்களா, ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கு பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பங்களா, நிறைய பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது. நல்ல டெவலப்பிங் ஏரியா. இந்த ரோடு சிமெண்ட் ரோடு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த சிமெண்ட் ரோடு ஈஸியாக இருந்து டைரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பக்காவான ஒரு சிமெண்ட் ரோடுங்க. இடம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நீங்கள் பார்க்குறதா இடம். ஒரு க்ரீனிஷாக தெரியுது பாருங்கள் பாக்ஸாக. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வால் வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரைட் சைடில் சவுத் ஃபேஸிங்கில் ஃபென்சிங் வந்துடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சைட்லேயும் வெஸ்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இருக்காது, காலியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இது ஒரு டெட் எண்டு ப்ராப்பர்ட்டிங்க. தேவையில்லாத வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகாது. ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. சைட் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சைலண்ட்டான ஏரியா. பக்கத்தில் உங்களுக்கு எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டு இருக்குது. ஸோ டைம் பாஸ்க்கு ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்துடும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா 3 கிரவுண்டுக்கும் 900 ஸ்கொயர் ஃபீட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா பில்டிங் மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பீச் வியூ அவ்வளோ கிளியராக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பில்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு வியூ ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு சில பில்டிங் மட்டும் அங்கே இருக்குது. ஸோ வியூக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இது ஒரு டெட் எண்டு ப்ராப்பர்ட்டின்றதுனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இது வந்து டோட்டலாக 8100 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஈஸியாக இருந்து ஒரு டைரக்ட் ரோடு எம்ஜிஎம்முக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் வரைக்கும் கிரவல் ரோடுங்க, செம்மண் ரோடு தான். ஒரு 50 மீட்டர் வரைக்கும் இது கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்து சிமெண்ட் ரோடு பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ அக்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 வழி இருக்குது, எப்படி வேணாலும் வரலாம். இதில் இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள், மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.